வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது கவிதா சுந்தர். முதலில் தலைப்புச் செய்திகள். கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளை சென்னையில் தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. கண்கவர் கலை நிகழ்ச்சிகளுடன் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் பங்கேற்பு. ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் தரிசனம் செய்ய இன்று காலை திருச்சி செல்கிறார் பிரதமர் மோடி. பிற்பகல் பிரதமர் மோடி ராமேஸ்வரம் புறப்பட்டு செல்வதால் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள். சென்னை அண்ணா சாலையில் தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரை 4 வழித்தட உயர்மட்ட சாலை 621 கோடி ரூபாய் மதிப்பிலான கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். 25% பேருக்கு பொங்கல் பரிசு வழங்கவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. முன்கூட்டியே ஊருக்கு சென்றதாலும் கூட்டம் காரணமாகவும் பலர் பொங்கல் பரிசை வாங்கவில்லை என்றும் இபிஎஸ் அறிக்கை. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பக்தர்களுக்கான தரிசனம் இன்றுடன் நிறைவு. இன்றிரவு 10 மணிக்கு கோவில் நடை அடைக்கப்பட்டு மாசி மாத பூஜைக்காக பிப்ரவரி 13ஆம் தேதி திறப்பு. ஜப்பான் அனுப்பிய ஸ்லிம் விண்கலம் வெற்றிகரமாக நிலவில் தரையிறங்கியது. நிலவில் கால் பதித்த நாடுகள் வரிசையில் 5வது இடத்தை பிடித்து சாதனை. உலகக்கோப்பைக்கான ஜூனியர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடர். குரூப் ஏ பிரிவில் அயர்லாந்து அணியும் குரூப் பி பிரிவில் தென்னாப்பிரிக்கா அணியும் வெற்றி. இனி விரிவான செய்திகள். கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டியை ஜோதி ஏற்றி வைத்து பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் விழா மேடைக்கு வந்த பிரதமர் மோடியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் வரவேற்றனர். பிரதமர் மோடிக்கு வீரமங்கை சிலையை நினைவு பரிசாக முதல்வர் ஸ்டாலின் வழங்கினார். ஆளுநர் ஆர்.என். ரவி, மத்திய அமைச்சர்கள் முருகன், அனுராக் தாக்கூர், நிசித் பிரமாணிக் ஆகியோருக்கு அமைச்சர் உதயநிதி நினைவு பரிசு வழங்கினார். பின்னர் கேலோ இந்தியா போட்டியை பிரதமர் மோடி ஜோதியை ஏற்றி வைத்து தொடங்கி வைத்தார். பின்னர் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளுக்கான பாடல் வெளியிடப்பட்டது. சாண்டி மாஸ்டர் தலைமையிலான குழுவினரின் அசத்தல் நடனம், தமிழர் பாரம்பரிய கலைகள், விளையாட்டுகளுடன் கலை நிகழ்ச்சிகள் என விழா களை கட்டியது. கண்கவர் வான வேடிக்கை நிகழ்த்தப்பட்டது. அவற்றை பிரதமர் மோடி, முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் மேடையில் அமர்ந்து கண்டு ரசித்தனர். வணக்கம் சென்னை என்று தமிழில் உரையை தொடங்கிய பிரதமர் மோடி தமிழ்நாட்டின் மொழி, கலாச்சாரம் மற்றும் திருவள்ளுவர், வீரமங்கை வேலுநாச்சியாரை குறிப்பிட்டு பெருமிதம் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் சிறந்த விளையாட்டு வீரர்கள் உள்ளதாக கூறிய பிரதமர் மோடி, சாம்பியன்களை உருவாக்கும் பூமி தமிழ்நாடு என்றார். வரும் 2036ஆம் ஆண்டில் இந்தியாவில் ஒலிம்பிக் போட்டியை நடத்த முயற்சி மேற்கொள்ளப்படுவதாக குறிப்பிட்ட பிரதமர் மோடி, மிகப்பெரிய இலக்குகளை சாதிக்கும் திறன் நம்மிடம் இருப்பதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். விழாவில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், கேலோ இந்தியா போட்டிகளை தமிழ்நாட்டில் நடத்துவது மிகப்பெரிய மகிழ்ச்சி என்று கூறினார். நமது திராவிட மாடல் அரசு அவங்கள சிலரை இந்த கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்கிறாங்க. கேலோ இந்தியா போட்டி தமிழ்நாட்டில் நடக்கிறது எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய மகிழ்ச்சி. விழாவில் பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், கேலோ இந்தியா போட்டி தமிழ்நாட்டில் புது வரலாறு படைக்க உள்ளதாக தெரிவித்தார். இந்தியாவில் கல்வி, மருத்துவம் என்றாலே தமிழ்நாட்டை தான் முதன்மை மாநிலமாக சொல்வார்கள். இன்றைக்கு விளையாட்டுத்துறை என்றாலும் இந்தியாவிலேயே தமிழ்நாடு மிக முக்கிய மாநிலம் என்ற வகையில் உயர்ந்திருக்கின்றது. முன்னதாக சென்னை விமான நிலையத்தில் பிரதமர் மோடியை அமைச்சர்கள், எம்பிக்கள், பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் வரவேற்றனர். INS அடையார் விமானப்படை தளத்திலிருந்து நேரு உள் விளையாட்டு அரங்கிற்கு சென்ற பிரதமர் மோடிக்கு வழிநெடுக உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பாஜகவினர் மலர்களை தூவி பிரதமர் மோடியை வரவேற்றனர். ஆங்காங்கே கரகாட்டம், ஒயிலாட்டம் உட்பட பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை ஏராளமான கலைஞர்கள் நிகழ்த்தினர். இவற்றை பார்த்தவாறு கையசைத்துக் கொண்டே பிரதமர் மோடி சென்றார். ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் தரிசனம் செய்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி இன்று காலை திருச்சி செல்கிறார். காலை 10:15 மணிக்கு திருச்சி சர்வதேச விமான நிலையத்துக்கு வருகை தரும் பிரதமர் அங்கிருந்து ஹெலிகாப்டரில் புறப்பட்டு 10:40 மணிக்கு ஸ்ரீரங்கம் கொள்ளிடம் ஆற்றங்கரையில் அமைக்கப்பட்டுள்ள தளத்தில் தரையிறங்க உள்ளார். பின்னர் கோவிலின் வடக்கு கோபுரம் வழியாக உள்ளே நுழையும் பிரதமர் கோவிலின் தெற்கு நுழைவு கோபுரத்தின் வழியாக 11 மணிக்கு உள்ளே செல்ல உள்ளார். பின்னர் கோவிலில் இருக்கும் கருடாழ்வார் சன்னதி, மூலவர் பெரிய பெருமாள் சன்னதி, தாயார் சன்னதி, ராமானுஜர் சன்னதி உள்ளிட்ட முக்கிய சன்னதிகளில் பகல் 12:30 மணி வரை தரிசனம் மேற்கொள்கிறார். அதனைத் தொடர்ந்து கோவிலிலிருந்து வெளியே வரும் பிரதமர் மோடி கார் மூலமாக மீண்டும் ஹெலிகாப்டர் தளத்திற்கு வரவுள்ளார். பகல் 12:55 மணிக்கு ஸ்ரீரங்கத்திலிருந்து புறப்பட்டு பிற்பகல் 2 மணிக்கு பிரதமர் மோடி ராமேஸ்வரம் செல்லவுள்ளார். பிரதமரின் வருகையை ஒட்டி ஸ்ரீரங்கத்தில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு 3700 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர்.
பிரதமர் மோடியின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்த முயன்றவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் எஸ் அழகிரி கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காங்கிரஸ் பிரமுகர்கள் பலர் காவல்துறையினரால் சிறைப்படுத்தப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். ஜனநாயக நாட்டில் சில பிரச்சினைகளுக்காக எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தும் உரிமை அனைவருக்கும் உண்டு எனவும் அதை மறுக்கும் வகையில் காவல்துறையினர் நடந்து கொண்டதாகவும் எஸ் அழகிரி தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா சாலையில் தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரையிலான உயர்மட்ட சாலை கட்டுமான பணியை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். 3.2 கிலோமீட்டர் நீளத்திற்கு 621 கோடி ரூபாய் மதிப்பில் 4 வழித்தட உயர்மட்ட சாலை கட்டப்பட உள்ளது. இதன் மூலம் 3.5 கிலோமீட்டர் தொலைவை 5 நிமிடத்தில் கடந்து செல்லலாம் என்றும் அண்ணா சாலையில் நிலவி வரும் போக்குவரத்து நெரிசல் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கட்டுமானம் நிறைவடையும் போது சென்னை மாநகரின் மிக நீண்ட பாலமாக இப்பாலம் அமையும் என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை தலைமைச் செயலகத்தில் வரும் 23ஆம் தேதி காலை 11 மணியளவில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. வரும் 28ஆம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்கிறார். இந்த நிலையில் முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணம் தொடர்பாக அமைச்சரவைக் கூட்டத்தில் விவாதித்து அமைச்சர்களுக்கு முக்கிய அறிவுறுத்தல்களை வழங்க வாய்ப்புள்ளதாகவும் பிப்ரவரி 2வது வாரத்தில் ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் தொடங்க உள்ள நிலையில் ஆளுநர் உரையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்தும் அமைச்சரவைக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. நடப்பாண்டுக்கான பொங்கல் பரிசுத் தொகை சுமார் 25%த்திற்கும் மேலானவர்களுக்கு வழங்கப்படவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். பொங்கலையொட்டி சிலர் முன்கூட்டியே ஊருக்கு சென்றதாலும் கூட்டம் காரணமாகவும் பொங்கல் பரிசுகளை வாங்கவில்லை என்றும் அவர்கள் ரேஷன் கடைகளுக்கு சென்றால் பரிசுப் பொருட்கள் வாங்கும் நாட்கள் முடிந்துவிட்டதாக கூறப்படுகிறது என்றும் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள எடப்பாடி பழனிசாமி பொங்கல் பரிசை அனைவருக்கும் வழங்குமாறும் வலியுறுத்தியுள்ளார். மறைந்த நடிகரும் தேமுதிகவின் தலைவருமான விஜயகாந்த் நினைவேந்தல் கூட்டம் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள காமராஜர் அரங்கில் நடைபெற்றது. தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் திரையுலகைச் சேர்ந்த ஏராளமான நடிகர் நடிகைகள் கலந்து கொண்டனர். நடிகர்கள் கமல்ஹாசன், நாசர், கார்த்தி, விஷால், ஜெயம் ரவி, பார்த்திபன் உள்ளிட்டோர் விஜயகாந்த் குறித்து பேசி புகழஞ்சலி செலுத்தினர். காணொலி வாயிலாக பேசிய பிரேமலதா நடிகர் சங்க கட்டிடத்தை விரைவில் கட்டி முடிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். தொடர்ந்து மேடை ஏறிய விஜயகாந்தின் மகன் விஜயபிரபாகரன் தொடக்கத்தில் பேச முடியாமல் கண் கலங்கினார். பின்பு பேசிய அவர் விஜயகாந்த் மக்களுக்காக தங்களை விட்டு சென்றிருப்பதாக தெரிவித்தார். சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் மருத்துவத்தின் எதிர்காலம் என்ற தலைப்பில் சர்வதேச மாநாடு தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டை அமைச்சர்கள் மா. சுப்பிரமணியன், தாமு அன்பரசன், மருத்துவத்துறை செயலாளர் ககன்தீப் சிங் பேடி உள்ளிட்டோர் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தனர். மாநாட்டில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த சிறப்பு மருத்துவர்கள் அண்மைக்கால ஆராய்ச்சிகள் குறித்து விவாதிக்க உள்ளனர். இந்த நிலையில் மாநாட்டில் பேசிய அமைச்சர் மா. சுப்பிரமணியன், இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் அதிக சுகாதார நிலையங்கள் உள்ளதாக கூறினார். போக்குவரத்து தொழிற்சங்கங்களின் போராட்டம் தொடர்பான பேச்சுவார்த்தை சென்னை அம்பத்தூரில் நடைபெற்றது. அப்போது நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்கள் மீது பழிவாங்கும் நடவடிக்கை இருக்காது என தெரிவிக்கப்பட்டது. ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்களின் நிறுத்தப்பட்ட அகவிலைப்படி உயர்வை மீண்டும் வழங்குவது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் பிப்ரவரி 6ஆம் தேதி இறுதி தீர்ப்பு வரவுள்ளது. இந்த தீர்ப்பின் அடிப்படையில் அடுத்த கட்ட நகர்வு இருக்கும் என போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனை ஏற்று அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் சம்மதம் தெரிவித்த நிலையில் பிப்ரவரி 7ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. மத்திய அரசின் மோட்டார் வாகன சட்ட திருத்த மசோதாவிற்கு நாடு முழுவதும் உள்ள லாரி ஓட்டுநர்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு கிளம்பியது. இதையொட்டி நீலகிரி மாவட்டம் உதகையில் இன்று காலை 6 மணி முதல் நாளை காலை 6 மணி வரை 24 மணி நேரத்திற்கு வேலை நிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்துள்ளனர். இதற்கு லாரி உரிமையாளர் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு சங்கத்தினர் ஆதரவு தெரிவித்துள்ளனர். பழனி தண்டாயுதபாணி கோவிலில் வரும் 25ஆம் தேதி தைப்பூச திருவிழா நடைபெறுவதை முன்னிட்டு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே மதுரை கோட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அதன்படி ஜனவரி 24 மற்றும் 25 ஆகிய தேதிகளில் மதுரையிலிருந்து காலை 6 மணிக்கு புறப்படும் ரயில் காலை 8:30 மணிக்கு பழனி சென்றடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் மறுமார்க்கத்தில் பழனியிலிருந்து மாலை 5:45 மணிக்கு புறப்படும் ரயில் இரவு 8:15 மணிக்கு மதுரை வந்தடையும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு ரயில்கள் சோழவந்தான், கொடைக்கானல் ரோடு, அம்பாதுரை, திண்டுக்கல், ஒட்டன்சத்திரம் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 18 வயது இளம் பெண்ணை கடந்த 7 மாதங்களாக வீட்டுக்குள் அடைத்து வைத்து சித்திரவதை செய்வதாக பல்லாவரம் தொகுதி திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் மற்றும் மருமகள் மீது புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக எம்எல்ஏவின் மகன் மற்றும் மருமகள் மீது போலீசார் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
இதனிடையே உளுந்தூர்பேட்டையை சேர்ந்த இளம்பெண் தங்கள் மீது அளித்துள்ள புகாரில் உண்மை இல்லை என்றும் குடும்பத்தில் ஒருவராகவே அவரை கவனித்துக் கொண்டதாகவும் திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் ஆண்ட்ரூ மதிவாணன் பேசும் ஆடியோ வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட தன் மகளை வேலைக்கு அழைப்பதாக பெண்ணின் தாய் அழுது புலம்பினார். தனக்கு நேர்ந்த கொடுமைக்கு அவர்களுக்கு தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என எம்எல்ஏ மகன் வீட்டில் பணியாற்றிய இளம்பெண் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் +1 வகுப்பு மாணவன் தாக்கியதில் காயமடைந்த ஆசிரியருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பில் வரலாறு பிரிவு ஆசிரியராக குருமூர்த்தி என்பவர் இருந்து வருகிறார். வகுப்பில் தேர்வு நடந்து கொண்டிருந்தபோது மாணவன் ஒருவன் அருகிலிருந்த மாணவர்களிடம் பேசியதாக சொல்லப்படுகிறது. அதனை கண்டித்த ஆசிரியரை அந்த மாணவன் கேலி செய்ததுடன் ஆசிரியரை கன்னத்தில் அறைந்துள்ளார். இதில் மாணவனின் விரலில் உள்ள மோதிரம் பட்டதில் ஆசிரியருக்கு காதில் காயம் ஏற்பட்டது. அயோத்தியில் வரும் 22ஆம் தேதி ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி கோவில்களின் தூய்மைப் பணிகளில் ஈடுபட அறிவுறுத்தி அதனை தானும் தொடங்கி வைத்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் உள்ள கோவிலில் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் சுத்தம் செய்தார். கோவையில் பிரசித்தி பெற்ற கோணியம்மன் கோவில் உட்பிரகாரத்தில் பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் தூய்மைப் பணியில் ஈடுபட்டார். சென்னை திருவான்மியூரில் உள்ள கோவிலில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தூய்மைப் பணியில் ஈடுபட்டார். இதேபோல் பல்வேறு இடங்களில் பாஜக மூத்த தலைவர்கள் கோவிலை தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். பாரத் ஜோடோ நியாய யாத்திரையில் ராகுல் காந்தி அனுமன் முகமூடியை அணிந்தது கவனத்தை ஈர்த்துள்ளது. காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி வடகிழக்கு மாநிலங்களிலிருந்து பாரத் ஜோடோ நியாய யாத்திரையை தொடங்கியுள்ளார். இந்த நிலையில் அஸ்ஸாம் மாநிலம் மஜுவுலி பகுதியில் யாத்திரையின் போது ஒரு கலாச்சார நிகழ்வில் கலந்து கொண்டார். அங்கு அனுமன் வேடம் அணிந்த ஒருவர் தனது முகமூடியை அணிந்து கொள்ளுமாறு ராகுல் காந்தியிடம் கேட்டுக் கொண்டார். அதனை ஏற்ற ராகுல் காந்தி அனுமன் முகமூடியை அணிந்து போட்டோ எடுத்துக் கொண்டார். ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் உலகின் உயரமான அம்பேத்கர் சிலையை அம்மாநில முதல்வர் ஜெகன் மோகன் ரெட்டி திறந்து வைத்தார். விஜயவாடாவில் உள்ள சுராஜ் மைதானத்தில் சமூக நீதிக்கான சிலை என்ற பெயரில் 81 அடி உயர பீடம் மீது 125 அடி உயரத்தில் அம்பேத்கர் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சிலையை ஆந்திர முதல்வர் ஜெகன் மோகன் ரெட்டி நேற்று திறந்து வைத்தார். அந்த இடத்தில் 2000 பேர் அமரக்கூடிய அரங்கம், உணவு வளாகம், குழந்தைகள் விளையாட்டு மைதானம், செயற்கை நீரூற்று உள்ளிட்டவை அமைக்கப்பட்டுள்ளன. கேரள மாநிலம் சபரிமலையில் பக்தர்களுக்கான தரிசனம் இன்று முடிவடைய உள்ளது. நெய் அபிஷேகம் நிறைவடைந்த நிலையில் சபரிமலைக்கு ஏராளமான பக்தர்கள் வருகை புரிந்தனர். இன்று இரவு 10 மணிக்கு ஹரிவர ராசனம் பாடி நடை அடைக்கப்படவுள்ளது. மீண்டும் மாசி மாத பூஜைகளுக்காக பிப்ரவரி 13ஆம் தேதி நடை திறக்கப்படவுள்ளது. ஜப்பான் அனுப்பிய ஸ்லிம் விண்கலம் வெற்றிகரமாக நிலவில் தரையிறங்கியது. இதன் மூலம் நிலவில் கால் பதித்த நாடுகளான அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, இந்தியாவுக்கு அடுத்து 5வது இடத்தை ஜப்பான் பிடித்துள்ளது. மோசமான வானிலை காரணமாக 3 முறை ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் ஜப்பான் தனது ஸ்மார்ட் லேண்டர் ஃபார் இன்வெஸ்டிகேட்டிங் மூன் எனும் ஸ்லிம் விண்கலத்தை கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி நிலவுக்கு அனுப்பியது. அது நேற்று நள்ளிரவு 12 மணி 20 நிமிடம் அளவில் நிலவில் தரையிறங்கியதாக ஜப்பான் விண்வெளி ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஸ்லிம் விண்கலம் வெற்றிகரமாக நிலவில் தரையிறங்கினாலும் அதனால் சூரிய ஒளி மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்ய முடியாது என்றும் சூரிய மின்தகடுகள் சரியான திசையில் பொருத்தப்படவில்லை என்றும் ஜப்பான் விண்வெளி விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். முன்னதாக ஜப்பானின் ஸ்லிம் விண்கலம் நிலவில் தரையிறங்கும் கடைசி திக் நிமிடங்களால் பதற்றமடைந்த விஞ்ஞானிகளும் பொதுமக்களும் பின்னர் ஸ்லிம் விண்கலம் வெற்றிகரமாக தரையிறங்கியதை அறிந்து கைத்தட்டி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். ஜூனியர் ஒருநாள் கிரிக்கெட் உலகக்கோப்பை தொடரில் குரூப் ஏ பிரிவில் நடந்த போட்டியில் அமெரிக்கா மற்றும் அயர்லாந்து அணிகள் மோதின. முதலில் பேட் செய்த அமெரிக்கா 105 ரன்களுக்கு சுருண்டது. எளிமையான இலக்கை விரட்டிய அயர்லாந்து 3 விக்கெட்களை இழந்து இலக்கை எட்டியது. இதன் மூலம் 7 விக்கெட்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற அயர்லாந்து அணிக்கு 2 புள்ளிகள் வழங்கப்பட்டன. ஜூனியர் ஒருநாள் கிரிக்கெட் உலகக்கோப்பை தொடரில் குரூப் பி பிரிவில் நடந்த போட்டியில் தென்னாப்பிரிக்கா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணிகள் மோதின. முதலில் பேட் செய்த தென்னாப்பிரிக்கா 50 ஓவர்களில் 285 ரன்கள் எடுத்தது. அடுத்து விளையாடிய இந்திஸ் அணி 254 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. இதன் மூலம் 31 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தென்னாப்பிரிக்கா ஜூனியர் அணிக்கு 2 புள்ளிகள் வழங்கப்பட்டன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளை சென்னையில் தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. கண்கவர் கலை நிகழ்ச்சிகளுடன் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் பங்கேற்பு. ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் தரிசனம் செய்ய இன்று காலை திருச்சி செல்கிறார் பிரதமர் மோடி. பிற்பகல் பிரதமர் மோடி ராமேஸ்வரம் புறப்பட்டு செல்வதால் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள். சென்னை அண்ணா சாலையில் தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரை 4 வழித்தட உயர்மட்ட சாலை.
621 கோடி ரூபாய் மதிப்பிலான கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். 25% பேருக்கு பொங்கல் பரிசு வழங்கவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. முன்கூட்டியே ஊருக்கு சென்றதாலும் கூட்டம் காரணமாகவும் பலர் பொங்கல் பரிசை வாங்கவில்லை என்றும் இபிஎஸ் அறிக்கை. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பக்தர்களுக்கான தரிசனம் இன்றுடன் நிறைவு. இன்றிரவு 10 மணிக்கு கோவில் நடை அடைக்கப்பட்டு மாசி மாத பூஜைக்காக பிப்ரவரி 13ஆம் தேதி திறப்பு. ஜப்பான் அனுப்பிய ஸ்லிம் விண்கலம் வெற்றிகரமாக நிலவில் தரையிறங்கியது. நிலவில் கால் பதித்த நாடுகள் வரிசையில் 5வது இடத்தை பிடித்து சாதனை. உலகக்கோப்பைக்கான ஜூனியர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடர். குரூப் ஏ பிரிவில் அயர்லாந்து அணியும், குரூப் பி பிரிவில் தென்னாப்பிரிக்கா அணியும் வெற்றி. இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன.